ஜின்னில் வந்து நல்ல ஜின்னு இருக்குது, கெட்ட ஜின்னு இருக்குது. நல்ல ஜின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லாத இடத்துல கூட உங்களுக்கு தூக்கி விட்டுரும். நல்ல வருமானம், நல்ல வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கும். அது வந்து நல்ல ஜின்னு தான். இன்னொரு ஜின்னு இருக்குது, உயிர் காவு கொடுத்தா அது பணம் கொடுக்கும் உங்களுக்கு. அது ஒரு வகையான ஜின்னு இருக்கு. இன்னொரு ஜின்னு வந்து இருக்கிறது எல்லாமே வலிச்சு எடுத்துரும். நம்மளை ஒன்றுமே எல்லாமே ஆண்டி ஆக்கிடும். நம்மளை வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆக்கிடும். அதுவும் ஒரு ஜின்னு இருக்குது. இன்னொரு ஜின்னு வந்து நம்ம கூடவே இருந்துட்டு நம்ம உசிர் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் குடிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ சமீபத்தில் வந்து ஒரு தமிழ் பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு வந்து ப்ராப்ளம் என்னன்னா, சாப்பிடும்போது அந்த சாப்பாடு ஃபுல்லாக அந்த அத்தர் ஸ்மெல்லு தான் வருது. அந்த பொண்ணுக்கு வந்து சாப்பிட்டு வயலில் சாப்பாடு போட்டு ஏப்பம் வந்து அந்த அத்தர் ஸ்மெல்லு தான் ஏப்பம் வருது. எது சாப்பிட்டாலும் அந்த அத்தர் ஸ்மெல்லு தான் வருது. அது வந்து 100 to 100% ஜின்னுடைய ஆட்டம் தான். ஏன்னா அந்த பொண்ணை வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு பண்ணுறாரு. கெட்ட இடத்துல சுத்தமாக இருக்க மாட்டேன். ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அது ஒரு பிராணி. ஜின்னுன்றது எப்படி இருக்கும்? அது எதாவது பிராணியா இல்லை மனுஷனா இல்லை எப்படி இருக்கும்? அது உருவம் சொல்ல போனால் நாங்கள் பார்த்துருக்கிறது வந்து, இப்போ நம்ம வந்து சொல்கிறாங்க என் கணவர் என்னை விட்டு போயிட்டாரு, இன்னொருத்தர் கூட தொடர்பில் இருக்கிறாரு, அவங்ககிட்ட இந்த பிரிச்சு என்னை கொண்டாருங்கன்னு சொல்லி அந்த உத்தரவு நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா அது அவங்ககிட்ட பிரிச்சு என்னை வந்து கொண்டு விட்டுருவாங்க. எப்படி விட்டுருவாங்கன்னா, அவங்க எத்தனை பேர் சண்டை போட்டு அவங்களை கூப்பிட்டு வந்து விட மாட்டாங்க. ஹீரோ கிடையாது, எத்தனை வந்து சண்டை போட்டு அங்கே என்ன வேலை செய்யணுமோ அங்கே வேலை அங்கே செஞ்சால் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாகிட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு பொண்டாட்டி மேலும் சொல்லி தானாக வந்துடும். அதை வரத்துக்கு மெயின்டை மாற்றக்கூடிய வேலை அந்த ஜின்னுக்கு தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க சாப்பிட? ஹாய், ஹலோ, வெல்கம் டு யூ தமிழ் பக்தி. நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய விஷயங்கள் வந்து பில்லி சூனியத்தை பத்தி பேசியிருக்காரு. லெட்ஸ் வெல்கம் மூலக்கடை தீன் பாய். வணக்கம் பாய். வணக்கம். ஜின் அப்படின்னா என்ன பாய்? ஜின்ன்றது வந்து அதில் வந்து நிறைய வகைங்க இருக்குமா. ஜின் இருக்குதா இல்லையான்ற நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் ஜின்னால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜின்னில் வந்து நல்ல ஜின்னு இருக்குது, கெட்ட ஜின்னு இருக்குது. நல்ல ஜின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லாத இடத்துல கூட உங்களுக்கு தூக்கி விட்டுரும். நல்ல வருமானம், நல்ல வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கும். அது வந்து நல்ல ஜின்னு தான். இன்னொரு ஜின்னு இருக்குது, உயிர் காவு கொடுத்தா அது பணம் கொடுக்கும் உங்களுக்கு. அது ஒரு வகையான ஜின்னு இருக்கு. இன்னொரு ஜின்னு வந்து இருக்கிறது எல்லாமே வலிச்சு எடுத்துரும். நம்மளை ஒன்றுமே எல்லாமே ஆண்டி ஆக்கிடும். நம்மளை வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆக்கிடும். அதுவும் ஒரு ஜின்னு இருக்குது. இன்னொரு ஜின்னு வந்து நம்ம கூடவே இருந்துட்டு நம்ம உசிர் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் குடிச்சிக்கிட்டே இருக்கும். ஓஹோ, அந்த மாதிரி ஜின்னு இருக்குது. ஜின்னுடைய ஆட்டம் வந்து சீக்கிரத்தில் யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. பேய், பிசாசு, பில்லி, சூனியம் அந்த மாதிரிலாம் வச்சா கூட அதை அசால்ட்டாக எடுத்துடலாம். இது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஆனால் ஜின் ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கவே முடியாது. அது நல்லா ஊறி இருக்கிறவங்க தான் அந்த இடத்துல பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜின்னுன்னா என்னது பாய்? அது எப்படி இருக்கும்? அது ஜின்னுன்றது வந்து உருவம் கிடையாது, பவர். பவர், குட் பவர், பேட் பவர். ஆமாம். சரி, ஃபர்ஸ்ட் நல்ல ஜின் பற்றி சொல்லுங்க பாய். நல்ல ஜின்னுன்னா அதான் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ ஒரு ஜின்னுக்கு வந்து நம்ம பிடிச்சிருக்கணும். ஜின்னை நம்ம பிடிக்கக்கூடாது, நம்மளை வந்து ஜின்னை பிடிச்சிருக்கணும். அது எல்லார் உடம்புலையும் எல்லாருக்குமே அது அமைஞ்சிடாது. 100ல் ஒருத்தருக்கு தான் அமையும். அவருக்கு அந்த ஜின்னுக்கு நம்ம கேரக்டர், நம்மளோட ரத்தம், நமக்கு இது எல்லாமே அவருக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க வந்து கனவுல வந்து நம்மளுக்கு சில பொருள்கள்லாம் காட்டுவாங்க. எப்படி? இப்போ வந்து நீங்கள் நைட்டில் நம்ம நார்மலாக தூங்குறோன்னா அவங்களுக்கு கனவுல வந்து அவங்கள கூட்டு போயிட்டு வசதி வாய்ப்பு காட்டுவாங்க. பணம் கொடுக்குறேன், நான் இந்த மாதிரி நான் செல்வாக்கு கொடுக்குறேன், எனக்கு நீ இதை கொடு, அதுக்கு பதிலாக நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இருக்காங்க. இப்போ கூட இன்றைக்கி கூட நிறைய பேர்த்தில் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த பழைய பில்டிங்கெல்லாம் கட்டிட்டு அப்படியே நிற்கும். என்னன்னு கேட்டால் உயிர் பலி கேட்குது. அது உயிர் பலி யார் கேட்குறது? ஜின்னு தான். ஜின்னுன்றது வந்து உயிர் பலி தான் கேட்கும் அதிகபட்சம். அதை நீங்கள் உயிர் பலி கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஓஹோன்னு வருவீங்க. நீங்கள் இடமுள்ள சம்பாதிக்கணும், அதில் 5 மணி 10 மணிக்கு நீங்கள் முன்னுக்கு வரலாம், டாப் லெவலில் போயிடலாம். அதுதான் ஜின்னுடைய ஆட்டம். ஓஹோ, இந்த நல்ல ஜின் அப்படின்றது வந்து நம்ம எப்படி பாய் கண்டுபிடிக்கிறது? நல்ல ஜின்னா தான் சொல்கிறேன், உங்களுடைய உணர்வு உங்களை எங்கெங்கே தூக்கின்னு போகுமோ அது சில விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு காட்டும். அது எப்போவுமே வீட்டு உள்ளே வந்ததுனாலே வீட்டில் வந்து ஒரு சென்ட் ஸ்மெல் எனி டைம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சமீபத்தில் வந்து ஒரு தமிழ் பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு வந்து ப்ராப்ளம் என்னன்னா, சாப்பிடும்போது அந்த சாப்பாடு ஃபுல்லாக அந்த அத்தர் ஸ்மெல்லு தான் வருதான். ஓஹோ, அந்த பொண்ணுக்கு வந்து சாப்பிட்டு வயலில் சாப்பாடு போட்டு ஏப்பம் வந்து அந்த அத்தர் ஸ்மெல்லு தான் ஏப்பம் வருதான். எது சாப்பிட்டாலும் அந்த அத்தர் ஸ்மெல்லு தான் வருதான். அது வந்து 100 to 100% ஜின்னுடைய ஆட்டம் தான். ஏன்னா அந்த பொண்ணை வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு பண்ணுறாரு. ஆனால் அந்த ஜின்னு அந்த பொண்ணு கண்ட்ரோல் போயிடுச்சுன்னா அவங்க வேறு லெவலில் ஆகிடுவாங்க. அந்த பொண்ணு ஆனால் ஒன்று அந்த பொண்ணு வேலைக்கு ஆகாது. அந்த பொண்ணு அதோட நம்ம மறந்துட வேண்டியதான். ஏன்னா அது அவர் கண்ட்ரோலில் வச்சுருப்பார்.
ஒரு மனுஷனை கூட நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க நிறைய வீட்டில் ஒன்றுமே இல்லாத அவனுக்கு உடனே ஒரு புத்திசாலி மாதிரி இருக்க மாட்டான், ஒரு பைத்தியம் மாதிரி இருப்பான். அவனுக்கு தனக்கு தான் என்ன பண்ணுறான்னு தெரியாது, ஒரு காமா மாதிரி இருப்பான், படுத்த படிக்கலே இருப்பான். ஆனால் அவங்க வீட்டில் நல்லா வசதி இருக்கும். ஆனால் அவனை ஒண்டி பத்திரமா பார்த்துப்பாங்க, பொக்கிஷ மாதிரி பார்ப்பாங்க, நல்லா ஊற்றி பாருங்க. நிறைய வீட்டில் இருக்குது அந்த வீட்டில். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி, அவன் ஒன்றுத்துக்குமே லைக் இல்லை. அவனுக்கு வயசு 40 வயசு இருக்கும், ஆனால் ஆள் பார்க்கறதுக்கு 10 வயசு குழந்த மாதிரி தான் இருக்கும். வளர்ச்சி கிடையாது, மூளை வளர்ச்சி கிடையாது, தாய் தகப்ப யாருன்னு தெரியாது, உயிர் இருக்கும் உணர்வு இருக்காது. அவனை வச்சு உழுந்து வந்து கவனிப்பாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? பணம். அவனை நீ எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு. ஓஹோ, இதுதான் ஜின்னுடைய. இப்போ நீங்க ஜின் இது வரைக்கும் நேர்ல பார்த்துருக்கீங்களா? நிறைய பார்த்துருக்கோம். இப்போ அது எப்படி பாய்? அது நீங்க எப்படி ஜின்னை வச்சு நம்ம வேலையை செய்யறது ஜின்னை வச்சு தானே செய்யறது. ஏன்னா நமக்கு உண்டான ஜின் இப்போ நீங்கள் சொன்னீங்களா நல்ல ஜின்னுன்றது, அது நம்ம கிட்டே இருக்கு. இப்போ அது எங்களை மாதிரி ஆட்கள்லாம் நாங்கள் ஜின்னை கூப்பிட்டா வருமா? இல்லை, வராது. அதால் யார் கூப்பிட்டாலும் சட்டுன்னு வராது. மேபி நம்ம ஜின்னை வச்சு வேலை வாங்கினா அதில் வந்து நம்ம நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம். நல்லது நடக்குது 50%, கெட்டது நடக்குது 100%. அந்த அளவுக்கு பவர் அது. நீங்கள் எப்படி ஜின்னை கூப்பிடுவீங்க? நம்ம படிப்பும் இல்லை தான் எல்லாமே. நம்மளுடைய குரானை வச்சு தான் படிக்கிறது. நம்ம படித்து அதை வர வச்சா அது உண்டான வேலைகள் நம்ம என்ன சொல்லி வேலை ஒப்பறிக்கிறோமோ அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடும். கரெக்டாக முடிச்சிடும். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வேலை சொல்லியிருக்கீங்களா? நிறைய வேலை இப்போ நான் செய்கிறது ஃபுல்லாக அதை தான் வச்சு செஞ்சுன்னு இருக்கிறேன். ஜின்னை வச்சு தான் செய்கிறேன். என்ன ஒருத்தர் சிலர் சொல்லுவாங்க, என்ன ஒன்றும் சாமியை நான் செஞ்சு கொடுத்து 1 மாதம் ஆயிடுச்சுன்னா அவர்கிட்ட ஒரு வேலையை ஒப்பறிச்சிட்டோன்னா அதுக்கு நேரம் காலம் தாமதம் எல்லாமே பார்த்து தான் அதோடைய வேலை செய்யும். நம்ம நினைக்கிற மாதிரி மந்திரத்தால் வந்து 7 நாளில் முடிஞ்சிடும் 6 நாளில் முடிஞ்சிடும் நிறைய பேர் சொல்கிறாங்க. இம்பாசிபிள். ஒருத்தர்கிட்ட நம்ம வேலை செய்யணும். இதே பேய் ஏவி விட்டுருக்கோன்னா அது ஒரு வேலை, குட்டி சேத்தால் ஏவி விடுறோன்னா அது ஒரு வேலை, ஜின்னை ஏவி விட்டா சுத்தமான வேலை. அதை முடிச்சுட்டு வந்து தான் நமக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். ஆனால் நான் இன்றைக்கி அனுப்பிச்சிருக்கேன்னா நாளைக்கு முடிஞ்சிடும் நாளைக்கு முடிஞ்சிடும் சொல்ல முடியாது. அதை முடிச்சுட்டா நம்மளுக்கு வந்து சொல்லிவிடும் வேலை முடிஞ்சிடுச்சுன்னு. அந்தளவுக்கு அது பர்ஃபெக்டாக இருக்கும் வேலை அதுக்கிட்ட. ஆனால் அதுக்கு உண்டான வேலைகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுக்கலன்னா நம்மளை வச்சிடும், நம்மளை வாங்கிடும். பொதுவாக வந்து ஒரு நல்ல ஜின்னுக்கு என்ன மாதிரியான வேலைகள்லாம் நீங்கள் கொடுப்பீங்க? மோஸ்ட்லி ஜின்னில் வந்து நிறைய வகைங்க இருக்குது. நிறைய பணம் கொடுக்குற ஜின்னெல்லாம் வந்து நம்மளை மாரி ஆளுங்கிட்டலாம் வராது. 3rd person தான் நம்மக்கிட்ட வரும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டியெல்லாம் நம்மக்கிட்ட வராது. ஐயோ, அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யார்கிட்ட போகும்? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பள்ளியில் இருக்கும், மசூதியில் இருக்கும். அதெல்லாம் ஆளுகள் அடைய முடியாது, அதுதான் அடைய முடியும். ஆளை கூப்பிட்டு அது வராது. அது தேவைன்னா ஆள் தூக்கிடும். அது வந்து மசூதியில் தான் இருக்கும். நிறைய பேர் நம்ம முஸ்லீம்ஸில் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, பள்ளியில் வந்து முதலுடைய தொழுகை வந்து காலையில் 3 மணிக்கு மேலே தொழுகை வந்து ஜின்னுடைய தொழுகை தான் நடக்கும். எங்கள் மசூதியில் ஃபஸ்ட்டு தொழுகை வந்து நம்ம ஜின்னுடைய தொழுகை தான் நடக்கும். அந்த ஜின்னு தொழுகை முடிச்சுட்டு தான் 5 மணிக்கு எங்களுடைய தொழுகை. அப்போ தான் இப்போ பணம் வேணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்? அது வந்து உங்களுக்கு வந்து அண்டனம் அதுவாக வரும். உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா அதுவாக வரும். உங்களுக்கு இந்த பொண்ணு இருக்குது, இப்போ பிறக்கிற குழந்தை இருக்குது, இந்த குழந்தை வந்து நீங்கள் 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் வளர்க்கணும். 10 வயசுக்கு மேலே அந்த குழந்தை என் கண்ட்ரோலுக்கு வந்துடும். நான் கேட்குற பொருள் நான் தரேன், நீங்கள் ஒத்துக்கப்பட்டால் அது வரும். அந்த மாதிரி இருக்குது ஜின்னில், நிறைய இருக்குது ஜின்னில். ஒரு ஜின்னு வந்து லெட்டினில் இருக்கும், அதுதான் வந்து கெட்டது. இருக்கிறதுலே ரொம்ப கேவலமானது அதுதான். அது வந்து எப்போவுமே லெட்டினில் தான் இருக்கும். அதனால தான் இந்த வயசுக்கு வந்த பொண்ணுங்கள்லாம் வந்து அன்டைமில் போகக்கூடாது. அன்டைம்னா அந்த 12 மணிக்கு நைட்டில் பகல்லையும் சரி. அதனால தான் எங்கள் குரான்லாம் வந்து பாத்ரூம்குள்ளே உள்ளே போக சொல்லவே எங்களுக்கு ஒரு படிப்பு இருக்குது. அதை படிச்சுட்டு தான் உள்ளவே போகும். அதனால தான் அதோடைய அடிப்பு நமக்கு அடிப்படாது. அதே மாதிரி முடிச்சுட்டு பாத்ரூம் வந்து வெளியே வர சொல்ல கூட அந்த படிச்சுன்னா வெளியே வரணும். இதுதான் எங்களுக்கு முறை. எங்களுடைய மதம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான். சில விஷயங்கள்லாம் மெயின் வந்து எங்கெங்கே அந்த பேயோட ஆட்டம் இருக்குமோ, எங்கெங்கே ஜின்னுடைய ஆட்டம் இருக்குமோ அந்த இடத்துலலாம் படிச்சுட்டா நம்ம உள்ளே போகணும். அதுக்கப்புறம் படிச்சுட்டு வெளியே வரணும். சாதாரண லெட்டின் தானே, திறந்தமா உள்ளே போயிட்டோமா எல்லாம் போக முடியாது. அதனால தான் நிறைய பேர் பாதிக்கப்படுறது. அந்த வயசுக்கு வந்த பொண்ணுங்கள்லாம் போய் தேவையில்லாமல் உள்ளே போயிட்டு எனக்கு அந்த பீரியட்ஸ் நிற்கலை, கண்டினியூவாக வந்துன்னு இருக்குது, நிறைய பிரச்சனைகள் வரும். அப்புறம் எப்போ பார்த்தாலும் தலைவலி இருந்துக்கினே இருக்குது, உடம்பு வலி இருக்குது, எனக்கு ஒரு மாதிரியாக பண்ணுது, கைத்தெல்லாம் ஒரு மாதிரியாக பண்ணுது. என் பொண்ணு அந்த மாதிரி இல்லைப்பா, தனியாக உட்காந்து பேசுதுப்பா, செவுத்தை பார்த்து பேசுனா ஜின்னு தான் அது. இதெல்லாம் 100% ஜின்னு. இப்போ நல்ல ஜின் எந்தெந்த இடத்துல இருக்கும்? மசூதியில் இருக்கும், சுத்தமான தண்ணீர் கிணத்துல இருக்கும், சுத்தமான குளத்தில் இருக்கும், செவுத்தில் இருக்கும். அவங்களுடைய வேலை இதெல்லாம் இங்கே தான் இருக்கும். கெட்ட இடத்துல சுத்தமாக இருக்க மாட்டார். ஆனால் ரொம்ப பவர்ஃபுல் மனுஷன். அது ஒரு பிராணி. ஜின்னுன்றது எப்படி இருக்கும்? அது பிராணியா இல்லை மனுஷனா இல்லை எப்படி இருக்கும்?
அது உருவம் சொல்ல போனால் நாங்கள் பார்த்துருக்கிறது வந்து ஒயிட்டாக இருப்பார், அவர் நல்லா ஹைட்டாக இருப்பார், எப்போவுமே வெள்ளை வெளியேன்னு தான் இருப்பார், நீட்டாக ஸ்லிம்மாக வெள்ளை வெள்ளை, அவ்வளோதான் அவருடைய பார்க்க முடியும். அது எல்லார் கண்ணுக்கும் தெரியாது. அதை அவங்க பார்த்துட்டாங்கன்னா அதோடைய பார்வையே வேறு மாதிரி ஆகிடும். அது எல்லார் கண்ணுக்கும் தெரியாது. நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பயமெல்லாம் இல்லையா? தொழிலே தானே நம்மளுக்கு, அவங்ககிட்ட பேசுகிறோமே நம்ம, எனக்கு எதுக்கு பணம், அதெல்லாம் ஒன்றும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல இது நம்ம அதை கரெக்டாக அதை வச்சு மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்குது வேலை. என்ன மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணுவீங்க? அதுக்கு தேவையானதை நம்ம கொடுக்கணும். சரி, இப்போ ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து நீங்கள் ஜின்னை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க, அது என்ன மாதிரியான விஷயங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கும்? ஒன்றும் இல்லை, இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து சொல்கிறாங்க என் கணவர் என்னை விட்டு போயிட்டாரு, இன்னொருத்தர் கூட தொடர்பில் இருக்கிறாரு, அவங்ககிட்ட இதை பிரித்து என்னை கொண்டாருங்கன்னு சொல்லி அந்த உத்தரவு நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா அது அவங்ககிட்ட பிரித்து என்னை வந்து கொண்டு வந்து விட்டுருவாங்க. எப்படி விட்டுருவாங்கன்னா, அவங்க எத்தனை பேர் சண்டை போட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து விட மாட்டாங்க. ஹீரோ கிடையாது, எத்தனை வந்து சண்டை போட்டு வருது. அங்கே என்ன வேலை செய்யணுமோ அங்கே வேலை அங்கே செஞ்சால் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாகிட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு பொண்டாட்டியும் மேலும் சொல்லி தானாக வந்துடுது. அதை வரத்துக்கு மெயின்டை மாற்றக்கூடிய வேலை அந்த ஜின்னுக்கு தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க சாப்பிட? அதுக்கு வந்து நிறைய பொருள் இருக்குது, பழம் இருக்குது, பழங்கள் இருக்குது, ரத்தம் இருக்குது, அப்புறம் அது ரொம்ப பிடிச்சது வந்து ஸ்வீட்டு, பூந்தி கொடுப்போம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஓ, இதனால தான் தர்காக்கு வெளியில் பூந்தி எல்லாம் விற்கிறாங்களா? அதுக்கெல்லாம் வந்து ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், பழங்கள் நிறைய பிடிக்கும், அது கொடுக்கும். பானம், குளிர்பானம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரத்தம் மஸ்ட்டு. அப்போ ரத்தத்துக்கு என்ன பண்ணுவீங்க? கொடுக்குறோம், நம்ம அளவு கொடுக்குறோம். ஆட்டுடைய ரத்தம் கொடுக்குறோம் இல்லையா, வீட்டுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஆட்டு பலி கொடுப்பேன் பார்த்துருக்கீங்க. ஆமாம் ஆமாம். யார் கொடுக்குறது? அது தெரியலையே, ஜின்னு தான் கொடுக்குறது. அது தமிழ் ஆளுங்களுக்கு தெரியாது. பூமி பூஜைக்குன்னு கொடுப்பாங்க. பூமிக்கு ரத்தம் கொடுத்தா கொஞ்ச நேரத்தில் அந்த ரத்தம் காண போயிடும். அந்த இடத்துல பார்த்துருக்கீங்களா? ஆஹா, ரத்தம் கொடுக்கறத பார்த்துருக்கேன், ஆனால் அது எங்கே போகுதுன்னா ஒத்து கவனிக்கல. மண்ணில் போட்டால் அந்த ரத்தம் கட் பண்ணி விட்டு அப்படியே பீசி அடிக்கும், ஆனால் அவ்வளோ ரத்தமும் காண போயிடும். அந்த இடத்துல போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் போய் பாருங்க. இந்த மாதிரி பவர் நிறைய வேணும், காசு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஜின்னை இது பண்ணுவாங்க. ஏவி விடுறதுக்கு கேட்காங்க, வீட்டுக்கு வர்றதுக்கு பார்ப்பாங்க. நிறைய பேர் வந்து எங்களுக்கே சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வந்து வசதி வாய்ப்பு வேணும், எனக்கு வந்து ஜின்னை கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, இப்போ வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க, இப்போ இல்லை ஆதிலேருந்தே இருக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து கோல்டு இருக்குது, சொத்து இருக்குது, எடுத்து கொடுக்கணும், ஜின்னை வச்சு எடுக்கணும், அதை வச்சு எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து சும்மா பேச்சு. ஜின்னை வச்சு எடுத்து கொடுக்கலாம், ஆனால் அந்த எடுத்து சும்மா பேச்சு அதெல்லாம் வந்து. சரி, இப்போ ஒருத்தவங்க பவர் வேணும், எனக்கு நல்ல வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நமக்கு என்னானது, நம்ம குரானில் இருக்கிற எழுத்துக்கள் நிறைய இருக்குது. நீங்கள் தொழில் முன்னேற்றம் வர்றதுக்காக நிறைய எழுத்து இருக்குது நம்ம குரானில். அந்த எழுத்துப்படி நம்ம எல்லாமே எழுதி அந்த தகுடு மாரி எழுதி கொடுத்து அந்த மாரி ஃப்ரேம் போட்டு கொடுத்து அந்த மாதிரிலாம் வீட்டில் வச்சு தேங்காய் தண்ணி கிண்ணி எல்லாம் கொடுப்போம். அதெல்லாம் நீங்கள் வச்சு தாய்த்தோடு கொடுப்போம். குரானில் இருக்கிற எழுதி அதை தாய்த்தாலாம் நீங்கள் கட்டிட்டு நின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தனவசியம். தனவசியம் உங்கள்கிட்ட தனவசியம் கிடையாது, பணவசியம் கிடையாது, வியாபார வசியம் கிடையாது, தொழில் வசியம் கிடையாது. இது எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்குறது. அதெல்லாம் செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக வசியம் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க பாய். அதாவது நல்ல ஜின்னை பற்றி சொன்னீங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கெட்ட ஜின் எந்தெந்த இடத்துல இருக்கும்? கெட்ட ஜின் தான் சொன்னேன் உங்களுக்கு. அதிகபட்சம் வந்து லெட்டினில் அதிகமாக இருக்கும், சுருகாட்டில் இருக்கும். கெட்டது எங்கே நடக்குதோ அங்கே இருக்கும். கம்பல்சரி இந்த பூஜை அறைகளில் இந்த தெருவிலெல்லாம் வந்து சுற்றி போடுவாங்க. எல்லா தெருவுலேயும் ஒரு தெருக்குத்துக்கெல்லாம் ஒரு மூதேவி ஒன்று இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியாது, மோஸ்ட்லி நம்மள மாரி மந்திரவாதிகளுக்கு தான் தெரியாது. தெருக்குத்துக்கு ஒரு மூதேவி இருக்கும். அது எப்படி? எல்லாத்துக்கும் இருக்கும், எப்பவுமே இருக்கும். அதனால தான் வந்து அன்டைமில் நம்ம போனால் அதை நம்மளை அப்சர்வ் பண்ணிச்சுன்னா நமக்கு உடம்பெல்லாம் கை கால் வலி, உடம்பு வலி, வியாபாரம் விருத்திக்கு இல்லை, எதை தொட்டாலும் ஃபெயிலரு. நல்லா இருந்தேன், வசதியாக இருந்தேன், இப்போ நாசமாக போயிட்டேன், என்னால் முடியல, கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, கடத்துலேருந்து நான் மீற முடியல, மேற்கொண்டு கடன் வாங்கிட்டு தான் இருக்கிறேன், சம்பாதிக்கிறேன், கையில் பணம் நிற்கல, கணவன் மனைவிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை, சண்டை சாடி, இதெல்லாம் வந்து இந்த தெருக்குத்தில் வர்றது பிரச்சனைக்கு தான். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து சூனியம் வச்சுட்டாங்க. சூனியம் வைக்கக்கூடிய நிலைமை அந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்தால் வைப்பாங்க, இல்லைன்னு சொல்லுறேன். சூனியம் வைக்கிறாங்க, உங்களுக்கு நான் சூனியம் வைக்கிறேன்னா உங்ககிட்ட இன்னும் இருக்குது ப்ராப்பர்ட்டி, ஒரு கோடி கணக்கில் இருந்தால் பரவாயில்லன்னு உங்களுக்கு சூனியம் வச்சா பிரயோஜனம். நீயே அங்கே 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு லாட்டரி அடிக்க சொல்ல, உனக்கு யாரும் சூனியம் வைக்கிறாங்க? அது நிறைய பேர் மெயின் செட்டில் தான் சொல்கிறாங்க. ஐயா என்னன்னு தெரியல, நல்லா வேலை ஓடி இருந்தது, ஒரு 6 மாதமாக வருமானமே இல்லை, எனக்கு வந்து வருமானம் இல்லை, கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து தலை தூக்க முடியல, ஒன்று தொட்டு ஃபெயிலர் ஆகினே இருந்ததுன்னா அது வந்து சூனியம் வச்சதுன்னு அர்த்தம் கிடையாது. இதில் வந்து நம்மளுக்கு மூதேவி பிடிச்சிருக்கு, தெருக்கு மூதேவி இருக்கும்,
அது வந்து நம்மள மாரி மந்திர சக்தியில் இருக்க சொல்ல போக சொல்ல அது நாங்கள் கண்ணாலே பார்ப்போம் தான் மூலையில் உட்காந்துருக்கோம். அது நம்மள மாரிலாம் ஒன்றும் பண்ணாது. அதுக்கு எதனா ஒரு டைமில் நம்ம அதுக்கு தேவையான டைமில் நம்ம போயிட்டா நம்மளை லாக் ஆகிடும். அதனால தான் 90% இன்றைக்கி அதான் பிரச்சனை. என்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க எனக்கு இந்த மாரி இருக்குது பாய். எனக்கு இப்போ கூட காலையில் கூட ஃபோன் வந்தது எனக்கு, சார் எனக்கு வந்து நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன், இந்த மாதிரி நான் ட்ராவல்ஸ் வச்சு நடத்தினு இருக்கிறேன், சுத்தமாக வண்டி கிட்ட ஒன்றுமே இல்லை, இப்போ மொத்தமாக நான் போண்டி ஆகி பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கிறேன். ஏன்னா இது வந்து ஆரம்பத்துலேயே கொஞ்சம் பார்த்துருக்கணும், அதை முத்த விட்டதுனால தான் இதுமாரி பிரச்சனை. இப்போது அந்த கெட்ட ஜின் யார் பாய் வச்சு செய்வா? சூனியம் வைக்கிறவங்களா? சூனியம் வைக்கிறவங்க வந்து இருக்கிறாங்க, 100% செய்கிறாங்க. சூனியம் வைக்கிறவங்க அதுக்கு வந்து காவு கொடுக்கணும். அது நம்ம சொல்லக்கூடாது, இருந்தாலும் அது இருக்குது 1-2 ரத்த காவு கொடுக்கறதுக்கு இருக்காங்க. கோழி கொடுக்குறாங்க, ஆடு கொடுக்குறாங்க, மனுஷன் கொடுக்குறாங்க, அந்தமாரி நிறைய இருக்குது. அந்தமாரி எதனா வச்சா சூனியம் வைக்கிறவங்க அந்த கெட்ட ஜனத்தில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து 3rd பேடு, அதாவது 3வது. நம்ம வந்து வேலை செய்யும், அதுக்கு உண்டானது நம்ம கொடுத்தா நமக்கு தேவையான வேலை செய்யும். அதை கொடுக்கலன்னா அது நம்மளே திருப்பி அடிக்கும். ஜின்னை வச்சுட்டு மாமூலியாக நம்ம தப்பிக்க முடியாது. ஜின்னை கூப்பிட்டா அது வேலை கொடுத்தே ஆகணும், கொடுக்கலன்னா நம்மளை வச்சிடும் வேலை. நான் ஒரு படத்தில் பார்த்தேன் பாய், இந்த மாதிரி வந்து அந்த ஒரு கம்பெனி ஒன்று இருக்கும், அதில் வந்து அப்பா புள்ள அந்த கம்பெனி நடத்திட்டு இருப்பாரு. அந்த கம்பெனியில் வந்து ஒரு குரல் கேட்டுகிட்டே இருக்கும், ஜின்னு தான். அப்படியே வெள்ளை கலரில் வந்து எனக்கு ரத்தத்தை கொடு அதை கொடுன்னு சொல்லிட்டு இது பண்ணி அவனை பெரிய பணக்காரனாக்கினோம். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஜின்னுன்னு ஒன்று இருக்கிறதே தெரியும்.